அனைவருக்கும் வணக்கம். நான் சிவரஞ்சனி அருள்குமார், செவித்திறன் மற்றும் பேச்சு பயிற்சி நிபுணர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்த ரீசார்ஜபிள் இன் இயர் ஹியரிங் எய்ட் இருக்கு இல்லையா? இதை பற்றின டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இது எப்படி கரெக்டாக போடணும் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சார்ஜர்லேருந்து இதை ஓப்பன் பண்ணி இப்போ இந்த ஹியரிங் எய்ட் எடுத்துக்கிறோம். நம்ம இன்றைக்கி இந்த ரீசார்ஜபிள் இன் இயர் ஹியரிங் எய்டு தான் போட போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெட் கலர் ஃபார் ரைட் இயர் அண்ட் ப்ளூ கலர் ஃபார் லெஃப்ட் இயர் இல்லை. ஸோ இன்றைக்கி ரைட்டுக்கு தான் நம்ம போட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்கு கீழே இருக்கணும். தென் நீங்கள் இதை பிடிச்சிட்டு போட்டாலும் போடலாம், சரிங்களா? இந்த அவுட்டர் பார்ட்டில் பிடிச்சிட்டு கேனல் உள்ள காது உள்ளே கரெக்டாக வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக இப்படி புல் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது போயிடும். வச்சிட்டோம் இல்லையா? ஸோ காது உள்ள கரெக்டாக வச்சுட்டோம். இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதை பிடிச்சி இப்படி இழுத்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹியரிங் எய்ட் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். ஜஸ்ட் இந்த காதை இப்படி லைட்டாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா இது அழகாக வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த கூன்னு ஒரு சவுண்டு கேட்காது, சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் காதில் அந்த ஒழுங்காக வைக்கலை, அந்த ஹியரிங் எய்டை ஒழுங்காக வைக்கலை அப்படின்னாக்கா இந்த கூன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு கேட்கும்போது உங்களுக்கு பேசுகிறது ஸ்பீச் வந்து கிளாரிட்டி இருக்காது, சரிங்களா? ஸோ கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயம். மேலும் இது போன்ற தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.